ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டியூரிங் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி ஆகும்போது நிறைய பெண்மணிகளுக்கு வயிறு வந்து நெஞ்சுக்குழி கிட்ட எரிஞ்சிட்டே இருக்கு டாக்டர், எதிர்த்து எதிர்த்து வருது, தொண்டெல்லாம் எரியுது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய டைம் சொல்றது உண்டு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சியில் அந்த உணவு குழாய்க்கும் வயிறுக்கும் இருக்கிற ஸ்பிங்டர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதனால ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் ஃப்ரம் ஸ்டமக் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ரொம்ப புளிப்பான உணவுகளையும் சாப்பிடக்கூடாது. புளிக்குழம்பு, ரசம், புளிப்பு கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ரொம்ப ஆயிலி ஃபுட் சாப்பிடாம இருக்கிறதும் நல்லது. அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது. ஓவர் ஃபில்டாக சாப்பிடும் போது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தி ஆகும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 hour படுக்காம உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தூங்கும் போதும் ஒரு பில்லோ வச்சு கொஞ்சம் ரிக்ளைனர்ல தூங்கும் போது உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நல்லாவே குறையும். சாப்பிட்ற மாத்திரைனால எனக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வருமானு கேட்டிங்கன்னா, அயன் டேப்லெட் சில பேருக்கு அசிடிட்டியை உண்டாக்கும். ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஸ்பைசி ஃபுட் சாப்பிடாம, சார் ஃபுட் சாப்பிடாம, சாப்பிட்டுட்டு 1 hour படுக்காம இருந்து, ஹெட்டு கொஞ்சம் தூக்கி வச்சு படுத்து, இது எல்லாம் பண்ணியும் எனக்கு வயிறு எரிஞ்சிட்டே இருக்கு, நெஞ்சுக்குழி வலிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா, உங்களோட அயன் டேப்லெட்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கம்மீஸ் மாதிரி சாப்பிடலாம். அதுவும் முடியலன்னா அயன் ரிச் ஃபுட்ஸ் அண்ட் ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் வச்சு அயன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அயன் டேப்லெட்ஸ் ரெடியூஸ் பண்ணோம்னா சில பேருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் நல்லாவே கம்மியாயிடும்.